மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான 2-3 சம்பவங்கள் நடந்து விட்டது. முதல் சம்பவம் வந்து திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோவில் அதை தான் நம்ம வந்து பிரதானமாக பேச போகிறோம். அடுத்ததாக இன்னொரு எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த எம்எல்ஏவை தாவேக்கா கொடி கட்டிக்கிட்டு போய், அவர் வேறு கட்சி அதிமுகவை சேர்ந்த சிபி சண்முகம், அவரை தாவேக்கா கொடி கட்டிட்டு போய் சில நிர்வாகிகள் போய் பேசுகிறாங்க. அது என்ன பேரம்னு தெரியல. ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர் தம்பி வந்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி தாவேக்கா அரசை கவிழ்க்க முயற்சிக்கிறார்கள். அவர்களை வெறிகுண்டு தேடிட்டு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை. அதுல பல பேரை கைது செய்து இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தலையிட்டு இருக்கு, 180 கோடி ரூபாய் முதலீடாக அவர்கள் வந்து முதல் கட்டமாக அதை ஒதுக்குவதற்கு திட்டம் வைத்திருந்தார்கள், நட்சத்திர ஹோட்டல்ல மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி கதையை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். யாருக்கு ஆதரவாக யாருக்கு பாதகமாகவோ நாம் எந்த கருத்தையும் பேசுவதில்லை. இந்த வீடியோவில் நம்ம வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் குறித்து ஏன் நம்ம வந்து பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பரபரப்பான சென்சேஷனல் விஷயமாக அது பார்க்கப்படுது. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் இன்றைக்கு என்னை விலை கொடுத்து வாங்க வருகிறார்கள், அது யாருன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்தார். அவர் அதிமுகவில் வந்து வேட்பாளர் அறிவித்த பிறகு தாவேக்கால போய் ஜம்ப் பண்ணி சேர்ந்தவர், ஊத்தங்கரை தொகுதியினுடைய இளையராஜா. அது சம்பந்தமாக பரபரப்பான நிகழ்வுகள் ஓடிட்டு இருக்கு. பல பேரை கைது செய்திருக்கிறது. அவங்க எல்லாம் பேசுனாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கு. திருநாவுக்கரசன் ஒருத்தர் தான் மீடியேட்டரா வேலை பார்த்தார், அவர் வந்து வியூக வகுப்பாளர் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. அவர் கைது செய்யப்படுவதற்கு முதல் நாள் வரைக்கும் அண்ணாமலைக்காக அவர் வேலை பார்த்தவர். அவருடைய அந்த ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. இதற்காக அவர் வந்து கிளாஸ்லாம் நடத்தவர். கடந்த தேர்தலில் அவர் யாருக்கு ஆதரவா கருத்து கணிப்பு சொன்னார்னா, தாவேக்கா தான் ஆட்சி பிடிக்கும்னு சொன்னவர். ஒரு நாளும் திமுக ஒரு வாரத்தை கூட பேசியதில்லை. எனக்கு நண்பர் தான், எனக்கு நல்ல அறிமுகம். அவர் நடத்துகிற யூடியூப் சேனலே நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். இது ஒரு தனி ட்ராக்னு வச்சுங்க. அப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு புகார் கொடுத்த உடனே பரபரப்பாக இயங்கி காவல்துறை வந்து பல பேரை வலைவீசி தேடி பல பேரை கைது பண்ணி எந்த ஆதாரத்தையும் வெளியிடாம செந்தில் பாலாஜியை வெறிகொண்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு அவர் தம்பியை தேடிட்டு இருக்காங்க. தம்பி வந்து முன்ஜாமீன் வழக்குக்கு போயிருக்காரு. அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தலைமறைவாக இப்போது இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்க அனிதா ராதாகிருஷ்ணனை ஆய்வுக்கு போன இடத்துல நீங்க முதலமைச்சரை அவதூறா பேசிட்டீங்க, பேசியது 10 நாளுக்கு முன்னாடி, வழக்கு போட்டு உங்களை கைது பண்ண போறோம். உடனடியாக அவர் வந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு 5 மணி நேரம் விசாரணை. என்ன விசாரிச்சாங்க தெரியாது. எதுக்காக கைது? அது என்னன்னா அவதூறா பேசிட்டாராம். அவர் அவதூறா பேசுனதாக சொல்லப்படுகிற விஷயம் பொதுவெளியில மைக்கு போட்டு மீட்டிங் போட்டு பேசினது. அது வீடியோ ஆதாரமே இருக்கு. இந்த அடிப்படையில தான் நீங்க உங்களை கைது பண்றோம் அப்படின்னா, அவதூறு வழக்குல இந்த ஆதாரம் இருக்கும்போது நேரடியாக நீதிமன்றத்தில் கொடுத்தாலே அவங்களே அது அவதூறு வழக்கில் அவரை ஜாமீன்ல விடுறதா, நடவடிக்கை எடுக்கிறதா, அந்த வழக்கை நடத்துறதா, என்ன விஷயங்கள் என்று ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. 5 மணி நேரம் விசாரணை தேவையே இல்லை. ஆதாரங்களை திரட்டுவதற்கு அந்த நீ மணிக்கணக்கில் விசாரணை பண்ணணும். ஆதாரமே நீங்க வீடியோ வச்சிருக்கீங்களே. அவர் அவதூறு பேசுறதா சொன்னாலே, ஒருமையில பேசுறதா சொன்னாலே நமக்கே அதுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க. ஆனா அவர் பேசியது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மட்டும் இல்ல, சோசப் விஜய் மட்டும் அவர் பேசல. அவர் பேசியது சவால் விட்டது நம்ம ஷேடோ சிஎம்மா ஒருத்தர் இருக்கார்ல, லாட்ரி குடும்பத்தை சேர்ந்தவர், லாட்ரி வியாபாரியாக இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாறி இந்த தமிழ்நாட்டினுடைய நிழல் முதல்வராக சுத்திட்டு இருக்கிற ஆதவ் குறித்து அவர் சவால் விட்டார். முடிஞ்சா திருச்செந்தூர் வந்து பாரு நீ அப்படின்னு அவர் சவால் விட்டார். அந்த அடிப்படையில் காவல்துறைக்கு போய் வேலை செய்தா. ஏன்னா சோசப் விஜய்க்காக இந்த காவல்துறை வேகமா செய்வான என்னால நம்ப முடியலங்க. இது முழுக்க ஆதவோட ஏற்பாடு நடக்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகே, அதற்காக கைது செய்தவர்கள் 5 மணி நேரம் அவர்கிட்ட என்ன விசாரணை பண்ணாங்க நமக்கும் தெரியல. சரி, நாம வெளியில வருவாங்க அல்லது காவல்துறை மீண்டும் ஏதாவது ஒரு பத்திரிகை குறிப்பு கொடுக்கும், அவர் வெளியில வந்தா ஊடகங்களை சந்திப்பாரு, இல்ல கோஷம் போடுவாரு, ஏதோ ஒரு பேசுவாருன்னு காத்திருந்தோம். அதே மாதிரி அவர் வெளியில வந்தார். வெளியில வந்தவன் சொன்ன ரகம் தான், அவர் சொன்ன கோஷம் தான் இந்திய அரசியலையே ஆட்டி பார்க்கிற வைக்கிற ஒரு ரகமாக இருக்கிறது. பாஜக செய்ய துணியாத, பாஜக கூட இந்த அளவுக்கு அக்ரெசிவா செய்யாத ஒரு விஷயத்தை 2.5 வயசு குழந்தை செய்துன்னு சொன்னா யோசித்து பார்க்க முடியுதா? அந்த குழந்தை வேற எதுவும் இல்ல, தாவேக்கா தான். 2.5 வயசு தான் ஆகுது. பாஜகவை மிஞ்சுகிற, அதாவது குட்டி
அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும் பழமொழி இருக்குல்ல. பாஜகவுடைய அடிவரடி தானே, பாஜகவுடைய செல்ல குழந்தை தானே இந்த பாசிசம் பாயாசம் அதெல்லாம் இருக்குல்ல. அந்த அடிப்படையில பாஜகவுடைய கனிவோடு ஆதரவோடு ஆசியோடு வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கிற, இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் இவ்வளவு வேகமாக அக்ரெசிவாக ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவை ஆய்வுக்கு போன இடத்துல கூட்டிட்டு வந்து 5 மணி நேரம் என்னடா விசாரணை பண்ணீங்கன்னு பார்த்தா, அவர் வெளியில வந்து சொல்றாரு, என்னை மிரட்டுகிறார்கள். எதுக்கு மிரட்டுறாங்க? ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேரு, திமுக எம்எல்ஏவா நீ இனிமே நீடிக்க கூடாது, நீ ராஜினாமா பண்ணலனா இன்னும் ஏராளமான வழக்குகளை போடுவோம் அப்படின்னு என்னை மிரட்டுகிறார்கள். நான் எந்த காலத்திலையும் நான் மாற மாட்டேன், நான் திமுகவில் தான் இருப்பேன், ஸ்டாலின் அவருடைய உத்தரவுக்கு தான் நான் செயல்படுவேன், இவர்கள் என்னை எந்த விதத்திலையும் மிரட்டினாலும் உருட்டினாலோ நான் பயப்பட மாட்டேன்னு வெளியில வந்து பேசுறார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அராஜக ஒரு அரசாங்கமாக தாவேக்கா அரசாங்கம் செயல்படுகிறது. இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்றத காவல்துறை தான் வளர்க்கணும். ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி. அவரை நீங்க அவதூறு வழக்குல கைது பண்றீங்க. கைது பண்ணா நேரடியாக அவரை கூட்டு போய், ஏன்னா ஆதாரம் இருக்கு, அவதூறுல யாரோ 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு பேசினாருன்னா ஆதாரம் திரட்டுறதுக்கு யார்கிட்ட பேசுறீங்க என்ன பேசுறீங்க போனை கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா இவர் பொதுவெளியில மீட்டிங்ல பேசினதா சொல்லிவிட்டு தான் நீங்க வந்து வழக்கு போடுறீங்க. இதுவரை எந்த அவதூறு வழக்கிலையும் இப்படி ஒரு காவல்துறை வேகமாக எடுத்து செயல்பட்டதை பார்த்ததே கிடையாது. ஏன்னா முட்டாள் முதல்வர்னு பேசுறது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான அவதூறுகளை பரப்பி விட்ட தாவேக்கா, அன்றைக்கு தாவேக்கா அமைச்சர்களாக இல்லாத சாதாரண உறுப்பினர்களாக சாதாரண நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பேசாத பேச்சா எவ்வளவோ ஏராளமான அவதூறுகளை பரப்புறாங்க. அன்றைக்கெல்லாம் திமுக அரசாங்கம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல, ரொம்ப நேர்மையாக ஆட்சி நடத்தினாங்க. இப்ப நக்கிட்டு போயிட்டு இருக்கு. அன்னைக்கே வச்சு வெளுத்திருந்தா இவங்கெல்லாம் பேசுவாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. செய்ய தவறியது. இதை விட கொடூரம் என்னன்னா, அந்த கரூர் இன்சிடென்ட்ல காப்பாற்றி விட்டது எடப்பாடி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலேயே இல்லாத தாவேக்கா குறித்து சட்டமன்ற அவை ஏடுகள்ல தாவேக்கா இதுல என்ன பண்ணோம், இது திமுக அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு திமுகவை கார்னர் பண்ணி தாவேக்காக்கு முட்டு கொடுத்து பேசிய எடப்பாடிக்கு நன்றி கூட சொல்ல துப்பில்லாத இந்த அரசாங்கமும் ஜோசப் விஜய் முதலமைச்சரும் அந்த அதிமுகவை செதில் செதிலா பிரிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மீது இருக்கிற பல வழக்குகள்ல அவர் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, அது வேற விஷயம். அவரை பிடித்திர எல்லாம் என்று விலகி ஓடுகிறது. ஊழல்வாதிகள்லாம் தாவேக்கால போய் இணைகிறார்கள். அங்க போனவன பரிசுத்தமாயிடுறாங்களா, அங்க வாஷிங் மிஷின் என்ன மாதிரியான வாஷிங் மிஷின்லாம் தெரியல நமக்கு. இனிமே தான் இருக்கு ஆட்டமே. இனிமே எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை மாத்தி வேற வேலை பார்த்தா தான் அதிமுக நிற்கும். ரெட்டலை இருக்கிற வரையும் அதிமுக அழிக்க முடியாது. இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இளையராஜா ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா சொன்ன குற்றச்சாட்டுல என்ன பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க, ஒரு முக்கிய கட்சிக்காக என்கிட்ட பேரம் பேசுறாங்கன்னு சொன்னாரே தவிர எந்த முக்கிய கட்சின்னு அவரும் சொல்லல, கைது செய்யப்பட்டவர்களும் சொன்னதாக எந்த ஆதாரமும் இல்லை. தேடிக்கிட்டு இருக்கிற வெறிகுண்டு தேடுற செந்தில் பாலாஜி அங்கே பேசினார், அந்த திருநாவுக்கரசிட்ட பேசினாரு, அவர் தான் அதுக்கெல்லாம் சூத்திரதாரியா செயல்பட்டார் என்பது சொல்வதற்கான ஆதாரம் இதுவரை வெளியிடப்படல. அதே மாதிரி அசோக் அவரை தொடர்பு கொண்டு பேசினார் என்பதற்கான ஆதாரம் வெளியிடப்படல. அப்ப அவர்கள் மீது தாவேக்காக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கைது செய்கிற, விரட்டி விரட்டி தேடிக்கொண்டிருக்கிற, கைது செய்ய தேடுகிற தாவேக்கா போலீஸ் தான், தமிழ்நாடு போலீஸ் இல்ல, தாவேக்கா போலீஸ். இன்றைக்கு ஒருத்தர் வீட்டுல போலீஸ் பாதுகாப்போடு உட்கார்ந்துருக்கார், அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம். எடப்பாடியை விட்டுட்டு கல்தாக்கு அவர் ரெடி ஆயிட்டார், அவரோ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு ஓட போறாரு. அதற்கு முன்பாக அவர் பேசாத பேச்சா கனவை சொல்லுங்கன்னு சொல்லும் போது எனக்கு வந்து இந்த ஆசை, இந்த நடிகை மேல ஆசை, செட் பண்ணி கொடுப்பாரான்னு பேசிய கேடுகட்ட பிறவிதான் இந்த சிவி சண்முகம். அப்ப கூட அவதூறு பேச்சுன்னு கைது நடவடிக்கை இல்லை, எந்த நடவடிக்கை இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, இப்ப அவரை வந்து வீட்டுல போய் தாவேக்கா கொடி கட்டிக்கிட்டு போய் பல பேர் பேசுறாங்க நிர்வாகிகள். அப்ப இது வந்து பேரமாகாதா? இதற்கு வந்து வெறிகுண்டு தேடாதா போலீஸ்? எவனா போனா டிவிக்கு ஆளுன்னு தேடி பிடிச்சி கைது பண்ணாதா? இன்னொரு மாற்றுக் கட்சி எம்எல்ஏ உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? பட்டவர்த்தனமாக ஒரு அரசியல் அநாகரிகத்தை, அசிங்க அரசியலை, டேட்டி பாலிடிக்ஸ் சொல்றதை விட டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்,
ஒரு பக்கம் டர்ட்டி பாலிடிக்ஸ், இன்னொரு பக்கம் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிற தாவேக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், அதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். நான் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் கரூருக்கு போறார். அவர் உண்மையிலேயே கரூர் மக்கள் மீது அன்பாக இருந்திருந்தா, கரூர் மக்கள் மீது நம்ம பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டானேன்னு ஆறுதல், உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவர் பதவியேற்ற மறுநாளே கரூர் போயிருந்திருப்பார். ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, காவல்துறை அவர்கிட்ட இருக்கு. தெளிவாக அங்க போய் அவரை அந்த குடும்பங்களை சந்தித்திருப்பார். அப்பெல்லாம் போலியே. இப்ப ஏன் போறாருன்னா, வருகை இடைத்தேர்தல் வரப்போது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் விசிலை மண்ணை கவ்வ வைத்தார்கள் அந்த கரூர் மக்கள். மனசாட்சிப்படி ஓட்டு போட்டிருக்காங்க கரூர் மக்கள், ஓட விட்டுருக்காங்க விசில. இன்றைக்கு அந்த ஓட்டை வாங்கிட்டு ஊழல் குற்றச்சாட்டில் ஊறி திளைத்திருக்கிற கரூர் விஜயபாஸ்கர், ஏராளமான 30 வழக்குகளை வைத்திருக்கிற அந்த கரூர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு வந்து தாவேகால சேர்ந்துக்கிட்டு மீண்டும் அந்த இடத்திலே போய் நிற்பதற்கான முயற்சிகளை செய்யும் போது 41 குடும்பத்தின் மீது அக்கறையோடு வருகிறதாக ஒரு நாடகத்தை ஆடுவதற்காக அங்க வந்து அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன், நான் எதை பண்றேன் இதை பண்றேன்னு தன்னை தூய சக்தியாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக கரூர் வழக்குல குற்றவாளியே செந்தில் பாலாஜி தான் பேசுகிற நடவடிக்கையை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா செய்கிறார். ஒரு சிபிஐ வழக்கு இருக்கும்போது, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, அந்த வழக்குல அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டவர்கள் எப்படி பொது வழியில அந்த மக்களை மடைமாற்றுகிற விதமாக, பொதுஜனத்தை மடைமாற்றுகிற விதமாக இப்படி எல்லாம் பேச முடியும்? அப்ப சிபிஐ வழக்கை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி இருக்காதா? இது குறுக்கீடு செய்கிற மாதிரி இருக்காதா? சாட்சிகளை கலைக்கிற விதமா இருக்காதா? மிரட்டுகிற விதமா இருக்காதா? இதை சிபிஐ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க திமுக. உச்ச நீதிமன்றம் இப்ப தலையிட போகுது. ஆதவோ விஜயோ கரூருக்கே போக கூடாதுன்னு சொல்ல போது போல இருக்கு. நீ முதலமைச்சரா கூட இருந்துக்கப்பா, இந்த வழக்கு முடியாம கரூர் அந்த சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்ல போது. இப்ப கரூர் நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அதற்கு காரணம் ஆதவ அர்ஜுனாவுடைய, அந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்க்கொழுப்பு. அவர் வாயை வச்சுன்னு சும்மா இருந்தாருன்னா அது பாட்டு அது போக்கல் நடந்திருக்கும். இன்றைக்கு தன்னை ஒரு ஹீரோவாக காட்டுவதற்காக கரூர் திட்டத்தை செய்கிறார் ஜோசப் விஜய் செய்கிற இந்த நடவடிக்கை மூலமாக அவர் என்ன சொல்ல வரார்னா, இனிமேல் என்னை குறித்து எம்எல்ஏக்கள் பேசினாலே, முன்னாள் அமைச்சர் பேசினாலே நான் அரெஸ்ட் பண்றேன். என்னை குறித்து அவனா பேசுவீங்களா? பொது வழியில பேசுவீங்களா? பேசுற உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அவதூறு வழக்கில் கைது பண்ணுவோம். இதுதான் இவர்கள் நாட்டு மக்களுக்கும், இந்த மாதிரி ஊடகங்கள்ல பேசுகிற மக்களுக்கும், பொது ஜனத்திற்கும் மிரட்டல் விடுக்கிற நிகழ்வாக தான் இந்த நிகழ்வை பார்க்க முடியுது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது எதை உணர்த்துகிறது? செந்தில் பாலாஜியை வெறிகுண்டு தேடுகிற போலீஸினுடைய நடவடிக்கை எதை நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான நடவடிக்கை தான். எங்களை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் கைது பண்ணுவோம். எங்களை எதிர்த்தால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்கள காரணமே இல்லாம நாங்க பிடிப்போம். ஆட்சி அதிகாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்ற மமதையிலும் ஆணவத்திலும் அராஜக நடவடிக்கையை தாவேக அரசாங்கம், முதலமைச்சர் ஜோசப் விஜயும் அவருடைய அமைச்சரவை சகாக்களாக இருக்கிற ஷேடோ முதல்வராக சுத்திக்கிட்டு இருக்கிற இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு, மோடி அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு, கரூர் வழக்கை இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிற சிபிஐ அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. கரூர் வழக்கை இன்னொரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக தான் அது வந்து வழக்கு விசாரணை நடக்குது. அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு எதிர்வினை இருக்கும். அந்த எதிர்வினை தான் நமக்கு பாதகமா வந்துடக்கூடாதுன்றதுனால பொதுமக்கள்கிட்ட மடைமாற்றுகிற விதமாக டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் செய்வதற்காக செந்தில் பாலாஜியை புடி, அனிதா ராதாகிருஷ்ண புடி, சேகர் பாபா புடி, சிவசங்கர புடி, ஏவாவேல புடி, KN நேருவை புடி, அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படியே பிடிச்சி இன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நீ ஓடி போயிரு லண்டனுக்கு அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. கொள்ளையடிச்ச பணத்தோட ஓடி போயிருன்னு ஸ்டாலினுக்கு சொல்லுகிறார். அயோக்கியத்தனமா இல்லையா? இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இன்றைக்கு இந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரே காரணம் தான், மக்கள் மீது அக்கறையோடு தாவேக அரசாங்கம் இல்லை. 50 நாள்ல நடந்திருக்கிற அத்தனை அவலங்களையும் மறைப்பதற்காக, மடைமாற்றுவதற்காக, ஆணவ படுகொலைகளை மறைப்பதற்காக, சீர்கேட்டை மறைப்பதற்காக, நிர்வாக சீர்கேட்டை, பாலியல் குற்றங்களை மறைப்பதற்காக, அதுல தாவேக கட்சிக்காரனை ஈடுபட்டு இருக்கிறத மறைப்பதற்காக, குதிரை பேரத்தை, தான் செய்கிற குதிரை பேரத்தை
மடைமாற்றுவதற்காக திமுக மீது பழி போட்டோம்னா மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த ஆட்சியை ரீல்ஸை பார்த்து, இவங்க சொன்ன பொய் பிரச்சாரத்தை பார்த்து, இவங்க கொடுத்த அள்ளி விட்ட வாக்குறுதிகளை பார்த்து ஏராளமான பெண்களும் ஏராளமான இளைஞர்களும் பாட்டி சொன்னா, அப்பன் சொன்னா, ஆத்தா சொன்னான்ற மாதிரி குழந்தைகள் சொல்வதை கேட்டு பெரியவர்கள் எல்லாம் வாக்கு போட்டு இன்றைக்கு ஒரு அவலத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி திட்டத்தை தான் மீண்டும் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அதனோட செயல்பாடு வெளிப்பாடு தான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம். இது எங்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.